நபி அவர்களும் கலீஃபாக்களும் சஹாபாக்களும் செய்யாத சொல்லாத மீலாது நபி விழாவை கொண்டாடலாம். ஒரு பக்கம் மீலாது நபி விழா அப்படிங்கிறது ஆகுமாக்கப்பட்ட இபாதத்தா, தடை செய்யப்பட்ட பிதுஅத்தா அப்படிங்கிறது தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னோட பிறந்த நாளை என்ன காட்சி கொண்டாடினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா எந்த ஒரு இடத்துலயுமே தன்னோட பிறந்த நாளை கொண்டாடினதா குறிப்புகளே கிடையாது. அடுத்ததா நபி அவர்களை தொடர்ந்து ஆட்சி பண்ண 4 கலீஃபாக்களும் இந்த விழாக்களை கொண்டாடினாங்களா, கொடிகளை ஏற்றினாங்களா, புகழ்பாந்து ஓதினாங்களா அப்படின்னு கேட்டா வரலாற்று இருக்க ஒத்தண்டிக்கான ஒரு சீரால கூட ஒரு ஹதீஸ்ல கூட நபி அவர்கள் பிறந்த இந்த தினத்துல மீலாது நபி விழா அப்படின்றது கொண்டாடப்பட்டதுக்கான ஆதாரங்களே கிடையாது. அது அடுத்து வந்த இஸ்லாத்தோட 4 இமாம்களுமே கூட மீலாது நபி விழா அப்படின்ற ஒன்ன கொண்டாடினதா எந்த ஒரு சீராலையுமே கிடையாது. அப்படின்னா நபி அவர்கள் சொல்லாத, கலீஃபாக்கள் செய்யாத, சஹாபாக்கள் செய்யாத, தாபியின்கள் செய்யாத, தபா தாபியின்கள் செய்யாத, இமாம்கள் செய்யாத மீலாது நபி விழா அப்படின்ற ஒன்ன யாரு ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற டவுட் வரலாம். இப்னு கதீர் ரஹிமஹுல்லா தங்களோட அல் பிதாயா அப்படிங்கிற நூல்லையும், இப்னு காலிகான் அப்படிங்கிற அறிஞர் தன்னோட வஅபாத்துல் அயான் அப்படிங்கிற நூல்லையும் மிக தெளிவா சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட மரணத்துக்கு அப்புறமா 300-400 வருஷங்களுக்கு அப்பால எகிப்து தேசத்தை ஆட்சி செஞ்ச ஃபாத்திமியாக்கள் அப்படிங்கிற, உதைபாக்கள் அப்படிங்கிற ஷியா பிரிவை சேர்ந்த இஸ்லாத்துல இருந்து பிரிவுபட்டு போன இந்த கோத்திரங்கள் தான் மீலாது நபி விழா அப்படின்ற ஒன்ன முதல்ல கொண்டாடினதா எழுதுறாங்க. எந்த ரீசனால இந்த ஃபாத்திமியாக்கள் ஷியா பிரிவுல பிளவுபட்டு போனாங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பரம்பரை அடுத்து வந்த இமாம்களுக்கு அதிகாரம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிளவுபட்டு போனது மட்டுமே இல்லாம அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பின்பற்றி தங்களோட ஆட்சி சட்டங்களுக்காக இஸ்லாத்துல இருந்த எக்கச்சக்கமான விஷயங்களை வழிகேடுகளா மாற்றிக்கிறாங்க. அந்த வழிகேடுகள் எப்படிப்பட்டதுன்னா தொழுகைக்கான அதான்ல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோட பெயர்களை சேர்க்கிறாங்க. கலீஃபாக்களையும் சஹாபாக்களையும் ஏசினதோட தராவி தொழுகையை தடை செய்றாங்க. இன்னும் இஸ்லாமிய அக்கீதாவை பின்பற்றாம அவங்களுக்கான சட்டங்களை ஏற்படுத்தி தற்காலிக திருமணத்தை அனுமதிக்கிறாங்க. இப்ப நினைச்சு பாருங்க, இஸ்லாத்துல நன்மை அப்படிங்கிறதுக்காக மார்க்கத்துல இல்லாத ஒன்ன செய்யறது மட்டுமே இல்லாம இஸ்லாமிய அக்கீதால இருந்து பிளவுபட்டு போன கூட்டம் பண்ற ஒன்னையா நாமளும் பின்பற்றணும். ஆனா இன்னைக்கு ஒரு சில போலியான ஹதீஸ்களை வச்சுட்டு மீலாது நபி விழா அப்படின்ற ஒன்ன கொண்டாடினா யுத்தங்கள்ல பங்கு பற்றின நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டீச்சர்ஸ் டே கொண்டாடலாம், ஃபாதர்ஸ் டே கொண்டாடலாம், எங்களோட நபி பிறந்த நாளை கொண்டாட கூடாதான்னு சஹாபாக்களும் கலீஃபாக்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல புகழ் பாடிய ஒரு சில சந்தர்ப்பங்களை வச்சு மீலாது நபி விழா அப்படின்ற ஒன்ல புகழ் பாடலாம் அப்படின்னு சொல்லி பிழையான பக்கம் மக்களை குழப்புறாங்க. சோ டோட்டலா ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இஸ்லாத்துல இல்லாத ஒண்ணு அல்லாஹ்வும் ரசூலும் இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தின அப்புறமா புதுசா ஒண்ண நுழைக்கிறது அப்படிங்கிறது பிதுஅத் தான். இதுவரை இந்த வீடியோவோட 20% தான் இதோட ஃபுல் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்ல 360 தோட்ல செக் பண்ணி பார்த்துக்கோங்க.